ஆதி வேர் வழியாக வந்த அன்பு உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சில நாட்களாக மனதில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். மரணம் எல்லாரையும் ஒரு கணம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சொல். ஆனாலும் அதே நேரத்தில் தினமும் முகநூல் வாயிலாகவோ அல்லது செய்தித்தாள்கள் வாயிலாகவோ அல்லது தொலைக்காட்சிகள் வாயிலாகவோ அல்லது நமது அருகாமையில் இருக்கக்கூடிய தெருக்கள், வீடுகள், இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மரணத்தை அனுதினமும் கடந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு சில சொல் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அதை நமக்கு பார்க்க நேரிடுது. ஆனால் எல்லா மரணங்களும் நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குறது இல்லை. அந்த மரணித்தவர் அல்லது அந்த மரணித்த குடும்பம், நமக்கும் அவர்களுக்குமான பிணைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மரணம் நம்மளை அதிர்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ உள்ளாக்குது. அந்த மரணம் நேரத்தில் அந்த மரண வீட்டை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மிக குறைவாகவே மரண வீடுகளுக்கு சென்ற நபர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு கட்சியில் இருக்கிறதுனாலையோ இல்லை சமூக தொடர்பில் இருக்கிறதுனாலையோ அடிக்கடி மரண வீடுகளுக்கு செல்லக்கூடிய சூழல் இருப்பவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த மரண வீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஒத்திகையை பார்த்துக்குவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒத்திகையை பார்த்துக்குவாங்க. இதுக்கு நீங்களோ நானோ யாருமோ விதிவிலக்கு இல்லை. அப்படி அந்த மரண வீட்டுக்கு போன பிறகு அந்த சம்மந்தப்பட்ட உறவினர்களை சந்தித்த பிறகு அவர்களுக்கும் நமக்குமான அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய சோகம் வார்த்தைகளாலோ அழுகையாலோ கதறலாகவோ வெளிப்படும். அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம சென்று இருக்கிறோம், போகாமல் இருந்தால் தவறாயிரும், பக்கத்து தெரு அல்லது கூட பணி செய்கிறவங்களோட வீட்டில் இப்படிங்கிற மாதிரி காரணத்துக்காக நம்ம போயிருந்தால் அந்த இயல்பாக அந்த அழுகை வராது, அந்த சோகம் வராது. அப்போ குறைந்தபட்சம் நம்மளை சோகமாக வைத்து கொள்றதுக்காவது நம்ம முயற்சிப்போம். குறைந்தபட்சம் நம்மளை சோகமாக வருத்தமாக இருப்பது போலவது நமது பாவனைகளை கூட நம்ம அமைச்சுக்குவோம். இது எல்லாருக்கும் உள்ளது. இதில் நான் முற்றிலும் வேறுபட்ட ஒரு செக்டாரை பற்றி இதில் நான் பேசலான்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு செக்டார் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 இலகிய மனம் படைத்தவங்க. இவங்களுக்கு ஒரு மரண செய்தி கேள்விப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்படின்னு சொன்னால், அல்லது கொஞ்சம் நெருக்கமான வட்டத்தில் உறவுகள்லையோ நட்புகள்லையோ கொஞ்சம் நெருக்கமான இடத்துல அவங்க மரண நிகழுது அப்படின்னு சொன்னாக்க இவங்க ரெண்டு வகையாக அதை அணுகுவாங்க. ஒன்று, அந்த மரண வீட்டுக்கு போகிறதையே புறக்கணிச்சிடுவாங்க. அவர்கள் தொடர்புடையவர்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசுகிறதையே தவிர்த்துக்குவாங்க. அல்லது அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. யாரோ எவரோ போல் ஒரு மூன்றாவது மனிதர்களை போல் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு வந்த சுவடே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் இவங்களை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே சிறு வயதில் 2 அனுபவம் இருக்குது. நிறைய சொல்லலாம், 2 முக்கியமான அனுபவம் இருக்குது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க நடுத்தர வயது உள்ள தம்பதிகள். என்னுடைய தங்கைக்கும் அவர்களுடைய பிள்ளைக்கும் ஒரே வயது. அதனால் என்னுடைய தங்கை போல தான் அவர்களோட பிள்ளையும் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி அவர்களும் எங்களை அவர்களோட பிள்ளைகளாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ நெருக்கமான உறவு எங்கள் 2 குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சு. பக்கத்து வீடு. தினசரி ஒரு முகத்தில் ஒருவர் முழிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல திடீர்னு நான் என்னோடய பள்ளி படிப்பை பள்ளிக்கூடம் போயிட்டு நான் திரும்பி வரும்போது அங்கே உள்ள சூழலே மாறி இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த கணவர், அந்த நடுத்தர தம்பதியருடைய அந்த கணவர் இறந்துடுறார். இதை எனக்கு அந்த 16-17 வயசில் இதை எனக்கு எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் எனக்குள்ளே நடந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கான துணிச்சல் கூட எனக்கு இல்லை. கண்ணு கட்டின தூரத்தில் இருந்துக்கிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டுக்கு நான் போகவே இல்லை. அதே போல் இன்னொரு நெருக்கமான குடும்பம். நான் அந்த நேரத்தில் வெளியூரில் இருந்ததுனால ஊருக்கு வந்த உடனே சொல்கிறாங்க, இன்னார் வீட்டில் இன்னார் இறந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வாப்பா, நமக்கு நெருக்கமான குடும்பம், போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறேன். மரணம் நிகழ்ந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு.
போய் உட்காந்துருக்கிறேன். கனத்த அமைதி. நானும் எதுவும் பேசலை, அவங்களும் எதுவும் பேசலை. உள்ளுக்குள்ளே நிறைய ஒத்திகைகள், என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒத்திகைகள். கடைசியில் நான் பேசுனது என்னென்னா, அதான் வீடு கட்டிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ அவங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா, வீடும் கட்டிட்டேன், என் பிள்ளையும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுபோல் ஒரு செக்டார் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அந்த இலகிய மனதின் காரணமாகத்தான் அவங்களுடைய ரோல் அந்த இடத்துல இல்லை. நம்ம நினச்சது போல் அவங்களால அந்த மரண வீட்டில் வந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியலை, அல்லது அந்த இடத்துக்கு அவங்க வரலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி வர முடியாத சூழல் வந்துருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அவர்கள் எதிர்கொள்ள தயங்குவாங்க. ஃபோனில் பேசுகிறதோ, நேராக பேசுகிறதோ. இப்போ சமீபத்தில் என்னுடைய தாயார் இறந்து போனாங்க. எனக்கு நெருக்கமான சிலர் வந்து வரலை, பிறகு தொலைபேசிலையும் பேசலை. எனக்கும் வருத்தம் இருந்துச்சு. பிறகு இப்படி ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிச்சு, ஏன் இப்படியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்மளோட குறிப்பிட்ட ஒரு சதவீதம் இப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம புரிஞ்சு அவங்கள அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிற செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அதே நேரத்தில் அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது. நம்ம என்னதான் இலகிய மனம் உடையவர்களாக இருந்தாலும் கூட நம்ம அங்கே போகிறது நமக்கு வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய ப்ரெசண்ட் அந்த இடத்துல முக்கியம். மனசு வந்து தேடும் அந்த ஒரு நல்லதுலையோ கெட்டதுலையோ, குறிப்பாக கெட்டது நிகழ்ந்திருக்கும் போது, துக்கம் நிகழ்ந்திருக்கும் போது தனக்கு நெருக்கமானவர்களை மனசு வந்து தேடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வருகை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு அது ஆறுதலை தரும் அப்படிங்கிறவங்க இது போன்ற காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறவங்களும் தங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றதையும் சேர்த்தே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல நான் வந்து மரணத்தை என்னோடய குடும்பத்தில் சந்திக்கும் போது என்னால் எதுவுமே இயலலை. ஒரு சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை போல தான் நான் இருந்தேன். வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட்டேன், ரிசீவ் பண்ணேன், அவங்க கேட்குறதுக்கு பதில் சொன்னேன். ஆனால் அடுத்த காரியங்கள் எதுவும் என்னால் செய்ய முடியலை. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியலைங்கிறதுக்காக நடக்க வேண்டிய எதுவும் நடக்காமல் இருந்துடக்கூடாது. அப்போது உடன் இருந்தக்கூடிய சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொருவருடைய வருகையும் அவங்க ஒவ்வொருவருடைய ஆறுதல் மொழிகளும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வந்து தந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த அடிப்படையில் நமக்கு நெருக்கமானவங்க அல்லது கூட பணிபுரிகிறவங்க அல்லது உறவினர்கள் இது போல் யாராக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு, கூடுமான அளவுக்கு எப்படியாவது சிரத்தை எடுத்து அங்கே நம்ம போயிடணும். அப்படி போக முடியாட்டி கூட அடுத்தடுத்த நாட்களில் அவங்கள சந்திக்கணும், அல்லது தொலைபேசியிலையாவது பேசி நம்மளோட வருத்தங்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி.